அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். சனி பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் ராஜ யோகாதிபதியாக சனி பகவான் வருகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 6வது வீட்டிலே சனி பகவான் கோச்சாரத்தில் வருவது மாபெரும் அதிர்ஷ்டம். எதிரி இல்லா வாழ்வு, போட்டி பொறாமைகள் இல்லாமல் துலாம் ராசி என்பர்கள் அடுத்த 2.5 வருஷம் வாழ போகிறீங்க. 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 7ஆம் இடமான மேசராசியும் 8ஆம் இடமான ரிஷபராசியும் இயக்கப் போகிறார். அப்போது உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், பகை எதிர்ப்புகள்லாம் விலகும். கடன் இருந்தால் கடனெல்லாம் கட்டிடலாம். எல்லா பிரச்சனையும் வெளியில் இருக்கிற பிரச்சனை தீரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடந்த 30 வருஷமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு, நோய்க்கு நீங்கள் மருந்துகள் தின்று உங்கள் உடலை தேற்றிக்கொள்வீர்கள். இதே காய்ச்சல் தலைவலி அப்படின்னா ஒரு நாளைக்கு மாத்திரை சாப்பிடுவோம். அதே தினந்தோறும் காலை மாலை 2 வேளை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் அது சாப்பாடு மாதிரி தான். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் துலாம் ராசி என்பர்கள் காலை மாலை 2 வேளையும் மருந்துகள் சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது கடந்த 2.5 ஆண்டு காலமாக அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடுமையாக உழைச்சிருப்பீங்க. அதற்குண்டான பலன் கடந்த 2.5 ஆண்டு காலம் கிடைச்சிருக்கும். 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக வேலை இல்லாதவர்கள், சம்பாத்தியம் இல்லாதவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் நல்ல வேலை, நிரந்தரமான வேலை, நல்ல சம்பாத்தியம் எதிர்பார்க்கலாம். நிரந்தரமான வேலை கிடைக்கும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது பழைய குற்றம் புரிந்தவர்களுக்கு, கடந்த காலங்களில் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அதற்குண்டான தண்டனைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மீனராசியில் சனி பகவான் அமர்ந்து துலாம் ராசிக்கு 7ஆம் இடமான மேசராசியை இயக்குவார். வாழ்க்கை துணையிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகளிடம் பிரிவு, வேதனைகள் வரும். மகன், மகள், பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக பூரிய சொத்துக்களை ஒன்று விற்று படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் துலாம் ராசி என்பதற்கு ஏற்படும். 7வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியூரில் தங்கி, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக நல்ல வருமானம் வரத்து இந்த காலகட்டத்தில் உண்டு. மீனராசியில் சனி பகவான் அமர்ந்து துலாம் ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷபராசியை இயக்குவார். 8ஆம் இடம் இயங்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். உடலில் தெரியாத நோய்களுக்கு, உடல் பலவீனமானவர்களுக்கு, நரம்பு குடல் சார்ந்த பிரச்சனை, மூட்டு எலும்புகள் இருப்பவர்கள்
தினந்தோறும் மருந்துகள் சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வீர்கள். சனி பகவான் 8வது வீட்டை இயக்கும் போது பழைய கடன் பாக்கிகள் இருந்துச்சுன்னா துலாம் ராசி என்பர்கள் கொடுத்து அடைத்து விடுவீர்கள். பெரும்பாலும் புதிய கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே 4க்கும் 5க்கும் உடையவர் சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய 7ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது நல்லா தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இரவில் படுத்தா நல்லா தூங்கலாம். 12வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. சுற்றுலாவும் சென்று வரலாம். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழும்போது சுப விரைய செலவுகள் கூடுதலாக ஏற்படும். கோயில் காரியங்களுக்கு, ஆன்மீக காரியங்களுக்கு, திருப்பணி செலவுகளுக்கு தானம் கொடுப்பீர்கள். 12வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறிடம் போய் நல்ல வீட்டில் குடிபெயரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை துலாம் ராசி என்பவர்களுக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் வரும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 3வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வெளியில் இருப்பவர்கள், வீட்டை சுற்றி இருப்பவர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலையும் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழும்போது ஏற்படும். துலாம் ராசி என்பர்கள் நல்ல முயற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராக காட்டிக்கொள்வீர்கள். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 3ஆம் பார்வையால் 8வது வீட்டை பாரி செய்கிறார். வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அமைப்பு உண்டு. 8வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது துலாம் ராசி என்பதற்கு நல்லது. கோச்சாரத்திலே ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வருவது பெரிய அதிர்ஷ்டமான காலமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும். கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து கொடுப்பதை விட 6வது வீட்டில் சனி பகவான் அமரும்போது நற்பலன்கள் குறைவாகவே துலாம் ராசி என்பதற்கு கிடைக்கும். தேவையில்லாமல் நண்பர்களிடம், உறவினர்களிடம் வாக்குவாதம், சண்டை தீர்வு இல்லாமல் துலாம் ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் வீட்டில் செல்லக்கூடிய சனி பகவான் அடிதடி சண்டை, குடும்பத்தில் அகால மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்திற்கு மீனராசி, மேசராசி, ரிஷபராசி இந்த 3 ராசிகளையும் சனி பகவான் முழுமையாக இயக்கப் போகிறார். அதன் மூலமே துலாம் ராசி என்பவர்களுக்கு பலாபலன்கள் நடைபெறும். வேலை உத்தியோகம் சொல்லக்கூடிய இடத்தில் கோச்சாரத்தில் சனி வரும்போது வேலை மாறுதல், உத்தியோக மாறுதல் துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். மந்தமான போக்கியும் கூடுதலாக கொடுத்து விடுவார். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மந்தத்தன்மை இல்லாமல் துலாம் ராசி என்பவர்கள் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீங்கள் உங்கள் பொறுப்புணர்ந்து பொறாமை, கெட்ட குணாதிசயங்கள் இல்லாமல் துலாம் ராசி என்பவர்கள் செயல்பட்டாலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.